யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு ஸ்டார் வேட்பாளராக தன்னை நினைத்துக் கொண்டு நடிகர் விஜயைப் போலவே ஒரு மாய தோற்றத்தில் தன்னை ஒரு மயக்கத்தில் உறக்கிக் கொண்டு இன்னைக்கு வில்லிவாக்கத்தில் வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறவன் ஆதவ் அர்ஜுனா என்கின்ற அல்லக்கை ஒருத்தன். அவன் இப்போ விஜய் தன்னுடைய பிரச்சார பயணத்துல வில்லிவாக்கம் தடைபட்டதுக்கு இருக்கக்கூடிய கோபமா என்னவன்னு நமக்கு தெரியாது. வாழ இருந்த பள்ளியை போல கத்தி கொண்டு இருக்கக்கூடிய காட்சி ஒன்று இருக்குது. அது ஏன், எதுக்கு, அதுக்கு பின்னணியில என்ன, பெண்களோட அலறல் அழுக்குறல் கேட்கறது மாதிரி இவங்க என்னெல்லாம் உருவாக்குறாங்க அரசியல்ல அப்படிங்கிற செய்தியைத்தான் இந்த இடத்துல நான் சொல்ல போகிறேன் தோழர்களே. இது ஒரு முக்கியமான காணொளி, அதுக்குள்ள பார்ப்போம். தேர்தல் வந்துருச்சுனாலே எல்லா விதமான தகுதித்துவம் வேலைகள்லாம் செய்வாங்க. அது இந்த ஆதவ் அர்ஜுனாங்கிறவே அவன் யாருங்கிறது முதல்ல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. போன வருஷம் வரைக்கும் அவனை யாருக்காவது தெரியுமாங்க? இன்னைக்கு அவன் தெரியாத மீடியா ஏதாவது இருக்கா? நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. பெரியார் எத்தனை காலத்திலிருந்து மக்கள் மத்தியில் அவர் பிரச்சாரம் செய்த பணி என்ன? அவரை பற்றின செய்தியை நீங்க ஏதாவது பார்க்குறீங்களா? பேரறிஞர் அண்ணாவை பற்றி நீங்க பார்க்குறீங்களா? இல்லை இவர்கள்லாம் பழைய ஆளெல்லாம் இப்போ ஏயா சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் வைக்கலாம். இப்போ சமகால தலைவர்களில் யாருக்காவது ஒரு ஆளை இவன் அளவுக்கான மீடியாவில் நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? நான் வெளிப்படையாகவே கேட்குறேன், மோடியை கூட இந்த அளவுக்கு பார்த்துருக்குறீங்களா? இவனுக்கு எப்படி மீடியா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது? அப்போ இதனோட பின்னணி என்ன? அவனுடைய அலறல் சத்தம் கொஞ்சம் கேட்குறீங்களா? ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. என்னென்ன நடிப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறத கேட்டு பாருங்க. இதை நான் போடுறேன் பாருங்க. காவல்துறைக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோள், எச்சரிக்கை கொடுக்கிறான். பெண்மணிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏரியால கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. காமிங்க. ஒரு பெண்மணியோட இதை கடுமையாக இப்பொழுதே கண்டிக்கிறேன். இல்ல இதே இடத்துல நாங்க உட்காருவோம். என்ன அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு? கண்ணாடி பாட்டில வச்சு அடிக்கிறதா ஜனநாயகமா? ஜனநாயகமா? நிப்பாட்டுங்க எல்லாத்தையும். முக ஸ்டாலின் சார் எச்சரிக்கைங்க. எவ்வளவுதான் அடிப்பீங்க? எவ்வளவுதான் அடிப்பீங்கன்னு கேக்குறேன். நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். எவ்வளவுதான் அடிப்பீங்க? தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. தாங்க மாட்டீங்க. தாங்க மாட்டீங்க. நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திமுக திருப்பி கேட்டுக்கிறேன், காவல்துறை எங்களுடைய பெண்கள் மீது கை வைத்தால் அந்த சும்மா இருக்க மாட்டோம். கண்ணாடி பாட்டில உடைச்சு எரிஞ்சது யார்? இந்த நைட்டை கைது செய்யணும். இப்பவே கைது செய்யணும். பக்கத்துல இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேன். நாஞ்சில் சம்பத் இருக்கிறான். இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேன். எங்களுக்கு நியாயம் கிடைக்காத இங்கே உட்காருவோம். எவ்வளவு பொறுமையா இருக்கிறது? கேட்டீங்களா தோழர்களே? இதுல என்ன விஷயம் இருக்கு தெரியுமா? முக ஸ்டாலின் சார், உங்களை நான் எச்சரிக்கிறேன். இங்க அப்படியே நீங்க உடனடியாக கைது செய்யாவிட்டால் இந்த இடத்துல அப்படியே உட்காருவாங்க. ஆனா அறவேக்காடு ஆதவ் அர்ஜுனா, ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப முதலமைச்சராக இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். லூசா, கொஞ்சமாவது படிச்சுட்டு வாங்கடா, கொஞ்சமாவது அறிவோட யோசிங்க. அத்தனை பேர் சொன்ன பிறகும் 2 வருஷமா தற்குறின்னு சொன்ன மாதிரி நீ இன்னமும் தற்குறியா பேசிக்கிட்டு இருக்கிய. முதலமைச்சரோட கார் பக்கத்துல யாராவது போக முடியுமா? இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? அவர் திருவாரூர் நோக்கி போகக்கூடிய அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி தேர்தல் ஆணையத்தினுடைய பறக்கும் படை உள்ள பணம் இருக்கா எல்லாம் இருக்கான்னு செக் பண்ண கூட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு முன்னாடி துப்பாக்கி ஏத்தின போலீஸ் எல்லாம் உள்ள போய் பக்கத்துல போனாலே சுட்டு தள்ளுறது மாதிரி நிற்பாங்க தெரியுமா? புரோட்டோகால் என்னன்னு தெரியுமா? நீ எல்லாம் தேர்தலில் நின்று ஒரு கட்சிக்கு பொறுப்புக்கு உழைச்சு அந்த உழைப்பின் மூலமாக பணத்தை உருவாக்கி அந்த பணத்துல உன் செலவு போக நீதி பணத்தை சேமிச்சு வச்சு உன் அக்கௌண்ட்ல கோடியா இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு தெரியும். நீ எந்த வகையில நீ பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கன்னா உனக்கு அரசியல்ல உனக்கு விளக்கமா தெரியும். நீ எதுக்காக பணம் எப்படி வந்தது, நீ யாருக்காக பேசிக்கிட்டு இருக்கிற, என்ன நாடகம் நடக்குங்கிறத நீ காவல்துறைக்கு எச்சரிக்கை. நீ யாருக்கு நீ கம்ப்ளைண்ட் பண்ணணும்? தேர்தல் ஆணையத்தை சொல்ல வேண்டும். தேர்தல் ஆணையமே, இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரிகளே, இந்த வில்லிவாக்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே, இதை நீங்க கைது பண்றீங்களா என்ன போலீஸுக்கு சொல்லுங்கன்னு சொல்லணும். போக்கட்டவனே, அதுதான் அரசியல்.
ஒரு அறவேக்காடை போல உட்காந்துட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களேன்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் போலீஸுக்கு வந்து அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்தில் இன்று கிடையாது. அதை போல நீ தெரிஞ்சுக்கணும். அரசியல்ல சோடா பாட்டில் எங்க வந்துச்சு? யார் வீசினா? கைது செஞ்சு கொண்டு வரணும்னு சொல்ற. அப்படி இல்லைன்னா உட்காருவோன்னு சொல்ற. 10 மணிக்கு மேல தேர்தலில் வந்து நீ பிரச்சாரம் பண்ணா உன்னை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவான் போலீஸை. உன் மேல வழக்கு பாஞ்சிரும். புரியுதா? உன் தற்குறி தலைவன் மேலேயே இப்ப நேத்து வழக்கு. இப்ப இந்த கோவம்லாம் வேற யாருக்கும் இல்லைங்க. நான் ஏதோ கோவப்பட்டு பேசுறேன், ஒண்ணுமே கிடையாது. இவங்களை பார்த்தா சிரிப்பா வருது. வேதனை என்ன தெரியுமா? பின்னாடி இருக்கக்கூடிய நமது தமிழ் இளைஞர்களும் பெண் பிள்ளைகளையும் நினைச்சுதான் நமக்கு வேதனையா இருக்கு. இவ்வளவு அரசியல் படுத்தக்கூடிய இந்த இடத்துல வந்து இந்த பிள்ளைங்க இப்படி இருக்கிறேங்கிற வேதனையை தவிர இவனுடைய அலறல் சத்தத்தை கேட்டெல்லாம் நமக்கு ஒண்ணும் கிடையாது. அவனுடைய சொத்து மதிப்பு சுமார் 500 கோடி. அதாவது வெளியில தெரிஞ்சு அதுக்கு மேல வேற காட்டியிருக்கிற சொத்து மதிப்பே 500 கோடி கிட்ட இருக்கு. எந்த உழைப்புல இந்த காசு வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா மானக்கேடு, வெக்கக்கேடு, மானக்கேடு. பேங்க் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, என் ஒய்ஃபோட பேங்க் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பணம் எங்கடா இருந்து வந்துச்சுன்னு கேட்டா இதே ராமதாஸ் சொன்னாப்புல நாடக காதல் மாதிரி அப்படி ஒரு வேர்ஷன். இந்த வேர்ஷன்ல தான் அவனுக்கு இவ்வளவு கோடிகள். அந்த தின்னு கொளுத்து போய் தான் இவன் வந்து இப்படிலாம் பேசலாம். அது எப்படி விஜய் வர்ற கூட்டத்துல பெண் பிள்ளைகள் எல்லாமே கதறல், அலறல், கத்தல், அது எப்படி போட்டோ எடுத்தாங்க, அதை எப்படி பேசுறாங்கன்னு சொல்லி கேட்குங்க இல்லையா. ஒரே ஒரு செய்தி சொல்லுகிறேன் தோழர்களே, அந்த போட்டோவை முடிந்தால் பாருங்கள். அதுல நான் காட்டுறேன், அந்த பாருங்க. எல்லாமே அலறல் இதுகள். இதுல இருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இதெல்லாம் துணை நடிகைகள் செட்டப்புங்க. துணை நடிகைகள் அழுகிற மாதிரி, ஆதங்கத்தில் இருக்கிற மாதிரி, விஜயை பார்க்க முடியவில்லையே என்று இவர்கள் சொல்லுவதை போல் எடுத்து பிரச்சாரத்துக்கு வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பண்றாங்க, போக்கஸ் பண்றாங்க. இது அதை விட கேவலமானது. அதை விட இன்னொரு கேவலம் தெரியுமா? இந்த காவல்துறைக்கு நீ வந்து எச்சரிக்கை விடுறீங்கள, ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுக்கொள்கிற இந்த காணொலியின் வாயிலாக, கரூர்ல அத்தனை பேர் செத்தாங்கல்ல, அத்தனை பேர் செத்ததுக்கு பின்னாடி அத்தனை பேர் ஓடுனாங்கல்ல, இந்த காவல்துறை உன் மேல கைது பண்ணி உன் மேல வழக்கு இருக்கிறத அவனுடைய குற்றச்சாட்டில் பதிவு செய்திருக்கிறான். ரொம்ப முக்கியமான விஷயம் தோழர்களே, இவன் மேல வழக்கு இருக்கு. என்ன வழக்கு தெரியுமா? கரூரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த மரணம் 41 பேர் மரணம், நூற்றுக்கணக்கான பேர்கள் இருக்கக்கூடிய இன்ஜூரியஸ் நிலையில் இருக்கக்கூடிய காரணத்திற்கு இவனும் ஒருவன் என்கின்ற குற்றச்சாட்டுக்கு பிறகு இந்த மாதிரி பேர்லாம் எங்க வந்துச்சுங்க? நீ யாருக்கு வந்து எந்த வீடியோல வந்து நீ யார்கிட்ட வந்து பேசி இந்த வீடியோவை கட் பண்ணி அப்படியே அவங்க சேனல்ல உடனடியா போட்டாங்க. அப்ப இது ப்ரிப்பரேஷனா, ப்ரிப்பரேஷன் இல்லாததா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. யார் மூலமாக இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட் பண்ணி பேசினது? இவன் கண்ட்ரோல் பண்றது வேற யாருமே கிடையாது. தோழர் விஜய் அவர்களே, உங்களுக்கு தான் இந்த காணொலி முக்கியமான செய்தி. ஒரு செய்தி, இவன் எச்சரிப்பது தமிழ்நாடு முதலமைச்சரையோ காவல்துறையோ அல்ல. விஜய் அங்க போகல, அவன் கூட்டத்துக்கு போகல. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? அன்னைக்கு மாதிரி கரூரை போல் இளவு விழுந்துருமே, அதுக்கு காரணம் இவனாங்கிறதுக்கு சொன்னாங்க இல்லையா. கரூர்ல செந்தில் பாலாஜி கொன்னுட்டாருன்னு சொல்லி நீங்க செய்தியை பரப்புனீங்க, அவர் தான் பின்னாடி இருந்தாருன்னு சொன்னாங்க. கத்தி குத்துவதை போல் நாங்க பார்த்தோம். எல்லாமே சிபிஐ இருக்கு. அந்த வார்த்தைகளை தான் ரொம்ப கவனமா தான் நான் சொல்றேன். இருக்கு இல்லையா? இங்க எப்படி சோடாபாட்டில் வந்துச்சு? யாருங்க இருந்துச்சா சோடாபாட்டில்? அப்ப நேத்து அந்த அலறல் சத்த வீடியோவும் இந்த இதவும் சேர்த்து நீங்க இணைச்சு பாருங்க. இதுல பெருசு கொடுமையான வேதனை என்ன தெரியுமா? நாஞ்சில் சம்பத்து பேசிக்கிட்டு இருக்க மைக்க பிடுங்கி இவன் பேசுறாங்க. சேராத இடம் சேர்ந்து வஞ்சகத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா அப்படிங்கிற சொல்றது மாதிரியே அப்பாவியா நாஞ்சில் சம்பத்து நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாதகமா இருக்கு, பாவமா இருக்கு. போன எலெக்ஷன்ல தமிழ்நாடு முழுவதும் சுற்றி திரிந்து திராவிட இயக்கத்துக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் இப்படி ஒருவனிடம் ஒரு 65 லட்சம் ரூபாய் கடன் கேட்டேன் கொடுக்கவில்லை. எவ்வளவு? 65 லட்சம் கடன் கேட்டேன் கொடுக்கவில்லை, அதனால இங்கே வந்திருக்கேன்னு கேட்டிருக்கான். தெரியாதனமா வடிவேல் ஏதோ ஒரு காமெடியில சொல்லுவாள் இல்லையா, 6 மணிக்கு மேல அவன் வேஷத்தை பாருன உடனே போன காணொலியில நான் போட்டிருக்கிறேன் தோழர்களே. பெத்த அப்பனுக்கு கொடுத்த காசை கடன்ல சேர்த்திருக்கான், பெத்த பிள்ளை படிப்பு கொடுத்த காசை கடன்ல சேர்த்திருக்கிறான், பெத்த மகளுக்கு படிப்பு கொடுத்த காசை கடன்ல சேர்த்திருக்கிறான், பொண்டாட்டிக்கே கடன் கொடுத்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவன் போய் நாஞ்சில் செம்பத்தோட நிலைமை இருந்தா என்ன ஏற்படுங்க? சரி, இப்ப தமிழ்நாடு முழுவதும் இவ்வளவு நடக்கும் இல்லையா?
தமிழ்நாடு முழுவதும் தாவேகா வேட்பாளர்கள் போட்டிருக்கிறாங்க இல்ல. இந்த ஆதவ அர்ஜுனா விஜயை தவிர வேற யாரோட போக்கஸ் டிவியில தெரியுது நீங்க சொல்லுங்க. 234 தொகுதிகளில் தேர்தல் நடக்குது இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள. இவனுங்க 2 பேரோட மீடியாவில் இவங்க முகத்தை காட்டினதை தாண்டி வேற யாராவது ஒரு ஆளை காட்டினதா நீங்க சொல்லிருங்க. இவர் எவ்வளவு பெரிய அல்லக்கைகள் பொறுக்கிகள்ங்கிறத இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு தான் இப்போ சொல்றேன். மற்றதுக்கெல்லாம் வேட்பாளர்களே இல்லையா? அத்தனை மீடியாவும் அங்கதான் போய் போக்கஸ் காட்டுதா? விஜயை காட்டுப்பா, ஓகே, விஜய் ஒரு நடிகர், எங்களுக்கு மீடியா கூடுது வைக்குதுன்னு கூடுது. இந்த நாயெல்லாம் வீடியோவில் நீங்க காட்டிக்கிட்டு இருக்கீங்களே, மெயின் ஸ்ட்ரீம்ல அவ்வளவு தூரத்துக்கு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் இவன் பேசுற பேச்சுக்கெல்லாம் போடுறீங்கன்னா, பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும். அப்படி என்றால் இன்றைக்கு தொலைக்காட்சிகள் மூலமாக, இணையங்கள் மூலமாக முழுக்க பாயுது. இன்னைக்கு கலாட்டால இவனை பேச வச்சு விகடன் சேனல் இவனுக்கு 1.5 மணி நேரம் ஸ்லாட் ஒதுக்கி அந்த ஸ்லாட்ல இவன் 1.5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்ப இவனுடைய சொத்து மதிப்பையும், அந்த கட்சியில் இவனுடைய இருப்பையும், இவன் என்று சென்றான், எந்த பதவியில் இருந்து இயக்குகிறான் என்பதையும், இவனை யார் இயக்குகிறார்கள் என்பதையும் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இவர்கள் எல்லாம் மேலிருந்து பார்ப்பவர்கள். மேலே இந்த அரசையும் திராவிட இயக்கத்தையும் அழிக்க நினைக்கும் அந்த கும்பல் இவர்களை இயக்குகிறது என்பதை தெரிந்து, யாராவது சிலர் பேர் வில்லிவாக்கம் தொகுதியில் தெரியக்கூடிய நபர்களிடம் இந்த காணொளி சேர்ந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரே ஒரு செய்திதான். உடம்பிற்கு ஒவ்வாத ஒன்றை அதுவே வெளியே தள்ளிவிடும் என்பதை போல் வில்லிவாக்கம் தொகுதிக்கு தேவையில்லாத இந்த ஆணியை பிடுங்கி எறியுங்கள். இது தமிழர்களுக்கு ஆபத்தான ஒருவர் அப்படிங்கிறதை சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.